வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி நம்ம மஷ்ரூம் பிரியாணி அதே டேஸ்ட்டில் தம் கட்டி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துப்போம். இதில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம். இதோடு சேர்த்து 3 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துப்போம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த சமயத்தில் 6 பட்டை, 5 ஏலக்காய், 3 அன்னாச்சிப்பூ, 8 கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி கொஞ்சம், இது எல்லாத்தையும் லேசாக நம்ம தாளிச்சிப்போம். தாளித்ததுக்கப்புறம் 5 கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி இது எல்லாத்தோட சேர்த்து நம்ம வதக்கிப்போம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருப்போம். இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து 5 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கிப்போம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் கட் பண்ண 6 தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா பரட்டி வதக்கிப்போம். தக்காளி நல்லா குழஞ்சி வர மாதிரி நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா குழஞ்சி வந்துச்சு பாருங்கள். நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுப்போம். இந்த சமயத்தில் நம்ம பவுடர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரமசா. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிரட்டிப்போம். நல்லா பிரட்டியாச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ண புதினா 1 கைப்பிடியும், கட் பண்ண கொத்தமல்லி 1 கைப்பிடியும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிப்போம். அடி பிடிக்காமல் இருக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் கட்டி தயிர் 1 கப் ஆட் பண்ணி எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வதக்கிப்போம். இப்போ நல்லா ஒரு கிரேவியாக ப்ரிப்பேர் ஆகி வந்துடுச்சு. இப்போது 400 கிராம் மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிப்போம்.
இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பரட்டிப்போம். இப்போ நல்லா பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா விட்டுடுச்சு. இது மாதிரி நம்ம நல்லா வேக வச்சுப்போம். இப்போ இதுக்கு நான் 8 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இதில் ஊற்றி ஒன்றா சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இது கொதிக்கட்டும். ஏற்கனவே நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் 5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு 1/2 hour நான் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி இப்போ இதில் நான் அதை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை நம்ம வேக விடுவோம். இடையில இதை திறந்து லேசாக ஒரு பரட்டிப்போம். அப்போ தான் இந்த மஷ்ரூம் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். திரும்ப இதை மூடி போட்டு நம்ம இதை வேக விடுவோம். பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி பிரியாணி ரெடியாகி வந்திருக்க ஸ்டேஜில் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தம்மு கட்டணும். இதுக்கு நான் நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். அது மேலே மூடியை போட்டு நான் ஏற்கனவே தோசைக்கல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இதை அது மேலே வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் நம்ம தம் கட்டுவோம். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பிரியாணி வெந்திருக்கு. நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகி நல்லா உதிரியாக பிரியாணி வந்திருக்கு பாருங்கள். அப்படி எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெசிப்பியை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.